மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூன் 29 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சக்தி, உனக்கு இன்றைக்கி 6 மணி வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ளே நீ நிரூபித்தே ஆகணும். ஒரு வேளை நிரூபிக்கலைன்னா இந்த வீட்டு வாசப்படியே நீ மிதிக்கவே கூடாது. எக்காரணத்து கொண்டும் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லியும் இந்த வீட்டு வாசப்படி நீ மிதிக்கக்கூடாது அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, உடனே சக்தி, நான் கண்டிப்பாக நிரூபிப்பாத்த, இது பொய்யான ரிப்போர்ட்னு நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க சக்தி. ஏமா எப்பவுமே இந்த பூஜாவே நம்பிட்டுருக்கீங்க? ஆனால் சக்தி சரண்யாவோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரண்யா உங்கள் பொண்ணு, அவளை நிரூபிக்கிறதுக்காக சக்தி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு தெரியுமா? சரண்யா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க வெற்றி. வீட்டில் இருந்து வெற்றியும் சக்தியும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் சீஃப் டாக்டரை பார்க்கணுன்னு சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி உட்கார வச்சுறாங்க. இதே எல்லாத்தையும் ஷாலினி நர்ஸ் வந்து பார்த்துடுறாங்க. உடனே பூஜாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சக்தியும் வெற்றியும் வந்திருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பூஜா உடனே, நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ அந்த ரிப்போர்ட் தான் கரெக்டுங்கிற மாதிரியே நீ பேசு, அதுக்கான ஏற்பாடை பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க. ஷாலினியும் சரி, நீ எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்றாங்க. ஏங்க எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது, எப்போ தான் டாக்டர் வருவாங்க அப்படின்னு சக்தி கேட்க, உடனே அந்த ரிசப்ஷனலிஸ்ட்டு ஷாலினியை கூப்பிட்டு, இவங்க டாக்டரை பார்க்கணுமாமா அப்படின்னு சொல்லவும், எதுக்கு ஏன்னு கேட்டு அந்த ஷாலினினஸ் ஒரு முகம் கொடுத்தே பேசாமல் இருக்காங்க. இதை பார்த்து சக்தி உடனே கடுப்பாகிறாங்க. எதாக இருந்தாலும் நாங்கள் பார்க்க முடியாது, சீஃப் நர்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க, எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறது மட்டும்தான் வேலை, எதாக இருந்தாலும் அந்த நர்ஸ்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து உடனே சீஃப் நர்ஸ் வந்தாச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சக்தியை உள்ளே போய் பார்க்க சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயே சீஃப் நர்ஸ் கிட்ட ஷாலினி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த சீஃப் நர்ஸ் வந்து சக்தி கிட்ட முகம் கொடுத்தே பேசாமல், என்னங்க எங்கள் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டை தப்புன்னு எங்ககிட்டயே வந்து சொல்லுவீங்களா? முதல்ல இங்கேருந்து வெளியே கிளம்புங்க, நீங்கள் இந்த ரிப்போர்ட்டையெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே சக்தியும் வேறு வழி இல்லாமல் வெளியே வராங்க. வெற்றி கிட்ட சக்தி அங்கே நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. வெற்றி, ஆமாம் அந்த நர்ஸ் மூஞ்சியே சரியில்லை, மொழியும் சரியில்லை அப்படின்னு சொல்லவும், உடனே அப்படியே சக்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி அதுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லவும், கொஞ்சம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக ஷாலினி நர்ஸோட காது வந்து ஞாபகத்துக்கு வருது. அவங்க போட்டிருந்த கம்மல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஓவர் ரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறாங்க. உடனே வெற்றிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சரி இரு, திரும்பவும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ஷாலினி நர்ஸை பார்க்குறாங்க, காதையும் பார்க்குறாங்க. சரி இனிமேல் நான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க சக்தி. வெற்றிக்கிட்ட இது பூஜாவோட கமல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சக்தி, உனக்கு சரியான அறிவுடி அப்படிங்கிறாங்க வெற்றி. சரி, நம்ம இதை சீஃப் டாக்டர்கிட்ட நிரூபிக்கணும்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும், நான் போய் அதை அரேஞ்ச் பண்ணுற வேலையை பார்க்குறேன், நீ ஒன்று பண்ணு, இந்த சீஃப் நர்ஸ் வந்து வெளியே வராத மாதிரி அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கடலை போட்டுட்ரு, நான் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே வெற்றி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. உன்னை கடலை போடுற மாதிரி நடிக்க தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. சக்தி அந்த சிசிடிவி பார்க்குறதுக்காக போகிறாங்க. வெற்றி ஒரு பக்கம் சீஃப் நர்ஸ் கிட்ட, நீங்கள் பிரியா தானே, ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க, உங்கள் கண் அழகாக இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொன்றா வர்ணிச்சிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த வெற்றியோட புகழ்ச்சி எல்லாமே கேட்டுட்டு நர்ஸ் அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு வெற்றி பேசுகிறது எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் சக்தி வந்து வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க. வெற்றி கட் பண்ணதாக நினச்சி ஆன் பண்ணி வச்சிடுறாரு. இங்கே இந்த நர்ஸை வர்ணிக்கிறது எல்லாத்தையும் சக்தி வந்து கேட்டுடுறாங்க. ரொம்ப கடுப்பாகி அப்புறம் ஃபோனை வச்சிடுறாங்க சக்தி. வெற்றி எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறமா அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, நான் பிரியா இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற சீஃப் நர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சாரிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு வெற்றி. சக்தியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறதுக்காக அங்கே இருக்கிற ஒரு வெளியே எப்படியோ ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி அவங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த வந்து வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க. வெற்றி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ ஆள் மட்டும் அழகா இல்லடி, உனக்கு அறிவும் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன, அந்த நர்ஸ் அழகாக இருக்காங்க, எனக்கு எத்துப்பல் நல்லாவே இல்லையா அப்படி தானே சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு எல்லாம் தெரியும்டா, நீ ஃபோனை கட் பண்ணேன்னு நினச்சி ஆன் பண்ணி வச்சுட்ட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உடனே இல்லை சக்தி சும்மா அப்படிங்கிறாங்க. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சீஃப் டாக்டரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி, நான் அது வரைக்கும் அந்த சீஃப் நர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கணுமா அப்படின்னு வெற்றி கேட்க, நீ வேண்டாம், நீ முதல்ல இங்கேயே உட்காரு, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு சைடு ரங்கநாயகி கிட்ட சக்தியை பற்றி பூஜா முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஏற்றி விட்டுறாங்க. சரண்யா கிட்டேயும் அதே மாதிரி, நீ சக்தியை எதுக்காக இவ்வளோ நம்புற, அவள் என்ன அவ்வளோ நல்லவளா, அவள் சொல்கிறது எல்லாமே பொய் தான்
அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரண்யாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. சக்தி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் நிறைய விஷயத்த எல்லாமே மாற்றி மாற்றி பேசுவ, பொய் சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி சரண்யா சொல்லவும், நீ எதுக்காக இவ்வளோ சக்தியை நம்புற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் நம்பி தான் ஆகுவேன், ஏன்னா என் வயிற்றுல வளர்கிற குழந்தை அசோக்கோடது, அதை நிரூபிக்கிறதுக்காக தான் சக்தி இவ்வளோ போராடிட்டு இருக்கா அப்படின்னு சரண்யா வந்து சொல்கிறாங்க. பூஜா பேசுறது கேட்டதும் ரொம்ப டென்ஷன் ஆகி கடைசியில் சரண்யா வந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. சக்தி, நீ மட்டும் என்னை நிரூபிக்கலைன்னா நான் இந்த விஷத்தை குடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சரண்யா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு இந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சக்தி வந்து சீஃப் டாக்டரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.